Hi friends, welcome to Umma TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த கிளாஸ் வீடியோவில் நீங்க பார்க்க போறது திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் தான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் யூனிட் 7 பகுதிக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூனிட் 6 ஜிஎஸ்ல யூனிட் 6லயே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல்கள் எங்கிருந்து நம்ம திரட்டி இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா பள்ளி பாட புத்தகத்துல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பழைய மற்றும் புதிய பாட புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய தகவல்கள். அது போக பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்ல திருவள்ளுவரை பத்தியும் திருக்குறளை பத்தியும் என்னென்ன தகவல் கொடுத்திருக்காங்களோ அதை எல்லாமே திரட்டி இருக்கும். இது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல திருவள்ளுவர் பற்றியும் திருக்குறள் பற்றியும் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அதனுடைய சாராம்சத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவே பாத்தீங்கன்னா இதோடைய மொத்த தொகுப்பா தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதுல நீங்க பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவருடைய சிறப்பு பெயர், திருக்குறளுடைய சிறப்பு பெயர், இதெல்லாமே ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது போக பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்றதை இங்க நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ் சான்றோர்கள் திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளுக்கும் என்ன புகழறைகள் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே நம்ம இங்க பார்த்தரலாம். அதே மாதிரி திருவள்ளுவ மாலை, திருக்குறளின் பெருமையை பறைசாற்றக்கூடியது திருவள்ளுவ மாலை. அந்த திருவள்ளுவ மாலையில் புலவர்கள் எப்படியெல்லாம் வள்ளுவனின் அந்த குறளை போற்றி இருக்கிறார்கள் அப்படின்றதை நம்ம பார்த்தரலாம். ஓகேங்களா? இது போக பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கே ஒரு சிறப்பு தனித்துவம் இருக்கும் இல்லைங்களா? அது என்ன அப்படின்றத யூனிக்னஸ் என்ன அப்படின்றதை நம்ம பார்க்கலாம். இது போக பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய உரையும் பதிப்பும் மொழிபெயர்ப்பு சம்பந்தமான செய்திகள் இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. டெஃபினட்டா இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சில செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும், பல செய்திகள் தெரியாததா இருக்கும். ஓகேங்களா? ஸோ திருக்குறளின் ஆசிரியர் பேர் திருவள்ளுவர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் பிறந்த ஊர் என்பது மயிலாப்பூர். அவர் பிறந்த காலம் கிமு, அதாவது கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பே 31 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்தவர் திருவள்ளுவர். ஓகேங்களா? ஸோ வள்ளுவர் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கெடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப 2025 அப்படின்னா அதன் கூட பாத்தீங்கன்னா அவர் பிறந்த ஆண்டான அந்த கிமு 31 கூட்டணும் அப்படின்னா என்ன ஆண்டு வருதோ அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2056 தான் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு. ஸோ இதை வச்சுக்கிட்டு தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்றது கணக்கிடப்படுகிறது. அவருடைய மனைவி பெயர் வாசுகி. இதெல்லாம் வள்ளுவருடைய பெயரே பாத்தீங்கன்னா வள்ளுவரா திருவள்ளுவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது நம்மளா சூட்டின பெயர் தான் திருவள்ளுவர் என்பது. அதே மாதிரிதான் இந்த வாசுகி அப்படின்றதும் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பெயர் தான். ஓகேங்களா? ஸோ இது சார்ந்து கேள்விகள் கேட்கப்படாதுன்னு நான் நம்பலாம். பட் இந்த காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? சோ பிரிவுகள் நமக்கு தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், முப்பாலும் இருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய திருக்குறள். இதுல எத்தனை இயல்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 இயல்கள் இருக்கு. அதிகாரங்கள் 133 அதிகாரங்கள். இதுல பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல 38 அதிகாரங்களும், பொருட்பால்ல 70 அதிகாரங்களும், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரங்களுமாக மொத்தம் 133 அதிகாரங்களும், அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் மொத்தம் 1330 குறட்பாக்களும் திருக்குறள்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் எந்த பாவகையை சார்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா குறள் வெண்பா வகையை சார்ந்தது. ஓகேங்களா? சோ 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்துமே வெண்பா வகையை சார்ந்ததுதான். அதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் குறள் வெண்பா வகையை சார்ந்தது. செப்பலோசை. ஓகேங்களா? ஓசை என்ன ஓசை? செப்பலோசை. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆனதுதான் திருக்குறள். அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றையும் இணைத்து ஒரு திருக்குறள் பாத்தீங்கன்னா இருக்கு. அது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொருட்பால்ல கூலி அதிகாரத்துல, கூலியல் இயல்ல பொருள் செயல் வகை அதிகாரத்துல இருக்கக்கூடிய குறள் தான் அது. அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். பாருங்க, அறம், பொருள், இன்பம் அப்படின்ட்டு அந்த முப்பாலையும் ஒரு திருக்குறள்ல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வள்ளுவர், அது இந்த குறள் தான். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இதனுடைய பொருள் என்ன? தீய வழிகளால் அல்லாமல் பொருள் தேடும் திறனை அறிந்து தேடியதனால் வந்தடைந்த செல்வமானது அற வாழ்க்கையையும் இன்பத்தையும் ஒருங்கே கொடுப்பது. ஓகேங்களா? சோ நம்ம பொருள் தேடுற வழியில பாத்தீங்கன்னா ஒரு நேர் வழியில இல்லாம எதையாவது திருடியாவது சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, ஓகேங்களா, அற வழியில நேர்மையான வழியில நம்ம ஒரு பொருளை சேர்க்கிறோம்
அதற்காக உழைக்கிறோம், அந்த பொருளை சேர்க்கிறோம் அப்படின்னா அந்த பொருள் நமக்கு எதை கொடுக்கும்? அற வாழ்க்கையையும் கொடுக்கும், அதே மாதிரி வாழ்க்கையில சுகமான அந்த இன்பத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா? முப்பாலும் கொடுத்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய திருக்குறள் இதுதான். வள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தலாம். சென்னாப்போதார், தெய்வப்புலவர், நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதானுபங்கி, பெருநாவலர், பொய்யில் புலவர், தேவர், வான்புகழ், வள்ளுவர். இது எல்லாமே திருவள்ளுவருடைய சிறப்பு பெயர்கள். திருக்குறளுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு? திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள் என்ன? முப்பால், அறம், பொருள், இன்பம் என முப்பாலும் உடையது திருக்குறள். அதனால முப்பால் அப்படின்றதே அதனுடைய சிறப்பு பெயரா அமைந்திருக்கு. உலக பொதுமறை, உலகத்திற்கே பொதுமறையான நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். சோ அதனாலதான் பொதுமறை என்ற சிறப்பு பெயரும் அதற்குண்டு. தமிழ் மறை என்ற சிறப்பு பெயரும் உண்டு. அதே மாதிரி உலக பொதுமறை, பொதுமறை என்னாலும் உலக பொதுமறைனாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேங்களா? அதே மாதிரி வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, தெய்வ நூல், முப்பாநூல், உத்தரவேதம், திருவள்ளுவம், முதுமொழி, பொருளுரை, அறவிலக்கியம், திருவள்ளுவப் பயன், திருவள்ளுவம், தமிழர் திருமறை, தமிழரின் வாழ்வியல் இலக்கணம், இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? சோ நல்லா படிச்சுக்கிங்க திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள். ஸோ நமக்கு வந்து சிலது தெரிஞ்சிருக்கும், பலது தெரியாம இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லா சிறப்பு பெயர்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஸோ தமிழ் சான்றோருடைய புகழுரைகள் என்னென்னு பார்ப்போம். எனக்கு தெரியும் பழமொழி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? ஆலங்குச்சியும் வேலம்பட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பல்லுக்கு உறுதியாக இருப்பது. அதே மாதிரி நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, சொல்லுக்கு உறுதியாக இருப்பது நாளும் இரண்டும். அந்த நாள் அப்படின்றது, நாளும் அப்படின்றது நாலடியாரையும், இரண்டும் அப்படின்றது திருக்குறளையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா? சொற்கள். அதே மாதிரி பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலுடைய பெருமையை விளக்குது. நாலிரண்டில் அப்படின்றது என்ன? நாலு அப்படின்றது நாலடியாரையும், இரண்டில் அப்படின்றது திருக்குறளையும் குறிக்கிறது. ஓகேங்களா? சோ பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில். ஏன் வந்து எல்லா இடத்துலையும் 4, 2 அப்படின்ட்டு நாலடியாரையும் திருக்குறளையும் ஒரு சேர வச்சு சொல்றாங்க அப்படின்னா, திருக்குறளுக்கு இணையான புகழ், திருக்குறளுக்கு அடுத்தபடியான புகழ் பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார் தான். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளையும் நாலடியாரையும் ஒரே வந்து என்ன சொல்ற ஒரே சபையில பழமொழி வச்சிருக்கு. ஓகேங்களா? சோ பாரதியார் வந்து வள்ளுவரை எப்படி புகழ்ந்திருக்கிறார் பாருங்க. வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகத்துக்கே கொடுத்திருக்கார். அந்த புகழ் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு? அவர் மூலமா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே வந்து அந்த புகழ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இந்த பூமியில பிறந்ததுனால வள்ளுவருக்கு பெருமை கிடையாது. இந்த பூமியில பிறந்ததுனால் பெருமை பெற்றது யார்? இவ்வையகம், இந்த உலகத்துக்கு தான் அந்த பெருமை கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? உலகத்தால் வள்ளுவர் பெருமை பெறவில்லை, வள்ளுவரால் இந்த உலகம் பெருமை பெற்றது அப்படின்ட்டு பாரதிதாசன் கூறியிருக்கிறார். அதே மாதிரி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே, திருக்குறளுக்கு ஈடு இணை வேற எந்த நூலுமே கிடையாது அப்படின்ட்டும் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. அது எந்த வரிகள்ல சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பார். இதற்கான பொருள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவரின் திருவாய் மலர்ந்த திருக்குறள் எனும் பொதுமறை எந்த குறைபாடும் இல்லாத வாழ்விற்கு வழிகாட்டும் ஒரு நூல். அந்த முப்பாலுக்கு இவ்வுலகில் வேறு எந்த நூலும் இணையாக முடியாது அப்படின்றதுதான் இந்த வரிகளுடைய பொருள். ஓகேங்களா? சோ திருக்குறளுக்கு இணை அப்படின்றது இந்த உலகத்திலேயே கிடையாது. எந்த ஒரு நூலும் திருக்குறளுக்கு ஈடு இணையாக வைக்க முடியாது அப்படின்றத ஆணித்தரமா இந்த வரிகளின் மூலம் பாரதிதாசன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அடுத்து பாருங்க, திருவி கல்யாண சுந்தரன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. திருக்குறள் ஒரு வகுப்பா இருக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ இல்ல ஒரு மதத்துக்கோ
ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இல்ல வந்து வெள்ளக்காரன் கருப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு இனத்துக்கோ ஒரு நிறத்துக்கோ வந்து யாருக்குமே வந்து ஒரு மொழிக்காரர்களுக்கோ வந்து சொந்தம் கிடையாது. ஓகேங்களா? அந்த திருக்குறள் அப்படின்றது மண்பதைக்கு, அதாவது மண்பதை அப்படின்னா என்ன, மனித குலத்திற்கே. ஓகேங்களா? இந்த மனித குலத்திற்கே வந்து மனித குலம் எங்க இருக்கு, இந்த உலகத்துல இருக்கு. அப்ப இந்த உலகத்திற்கே பொதுவானது திருக்குறள். இத வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஒரு தனிப்பட்ட நபரோ இல்ல வந்து ஒரு சமூகமோ இல்ல ஒரு சாதியோ ஒரு மதமோ இல்ல வந்து ஒரு நாடோ இல்ல ஒரு மொழி பேசுறவங்களோ தமிழ்ல தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து நம்ம பெருமை சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா வந்து நமக்கு மட்டுமே உரிமையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அததான் திருவிக்கா சொல்லியிருக்கார். திருக்குறள் என்பது மனித குலத்திற்கே பொதுவானது. இதை யாரும் வந்து ஒரு தனிப்பட்ட இது வந்து பாத்தீங்கன்னா சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்றதுதான் திருவிக்கா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கியாபே விஸ்வநாதம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் விருதை குன்றக்குடி அடிகளாருக்கு அப்புறம் வாங்கினது. இரண்டாவது அவார்டு வந்து திருவள்ளுவர் விருது இரண்டாவதாக வாங்கினது கியாபே விஸ்வநாதம் அவர்கள் தான். அவர் திருவள்ளுவரை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கே தெரிந்திருக்காது. அப்ப தமிழனுக்கே பெருமை சேர்த்திருக்கிறது. தமிழன் என்று ஒரு இனம் இருப்பதற்கும் தமிழனுக்கும் பெருமை சேர்த்த நூலாக கருதப்படுவது எது? திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான். ஓகேங்களா? காந்தியடிகள் என்ன புகழரை கொடுத்திருக்காருன்னு பாருங்க. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்ட்டு காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ அவர் தமிழ் பயில விரும்பினதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நூலே வந்து திருக்குறள் தான். வேற எந்த காரணத்துக்காகவும் அவர் தமிழ் கத்துக்கணும்னு நினைக்கல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு குஜராத்தி. சோ அவர் தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணமாக அமைந்த நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான். சுப்பிரமணியம் பே சுந்தரம் பிள்ளை வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒருகுலத்து ஒரு நீதி. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இதோடைய பொருள் என்ன? திருக்குறளில் உள்ள சமத்துவம் மற்றும் நடுநிலைமை போன்ற கொள்கைகளை நன்கு உணர்ந்தவர்கள். ஏன்னா திருக்குறள்ல அவ்வளவு சமத்துவ கருத்துக்களும் நடுநிலைமை கருத்துக்களும் ஒரு மத சார்ந்தோ இல்ல வந்து ஒருத்தருக்கு வந்து அடிமையா இருக்கக்கூடியதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம சமத்துவ கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக சொல்றோம் இல்லைங்களா, சமத்துவ சமூக சமநீதி அப்படின்ட்டு அது எல்லாமே வந்து திருக்குறள்ல இருக்கு. ஓகேங்களா? சோ அப்படி இருக்கக்கூடிய திருக்குறளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டவங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு குலத்திற்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனுஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துப்பாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வியோடவே முடிச்சிருப்பாரு மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளைவர். ஏன்னா திருக்குறள் வந்து அவ்வளவு சமூக நீதி பேசியிருக்கு. ஆனா மனுஸ்மிருதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதை வந்து திருக்குறள் படிச்சவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்றது மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய கருத்தா இருந்திருக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புகழரை திருக்குறளுக்கு சாட்டியிருக்கிறார் அவர். கவிமணி அவருடைய வரிகள் பாருங்க. புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப்புலவன் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது செந்தமி செல்வ திருக்குறளே நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து. ஓர்ந்துன்னா என்ன? ஆராய்ந்து பார்க்கிறது. ஓகேங்களா? நாடி செல்வது. எதை நாடி செல்லணும்? திருக்குறளை நாடி செல்லணும். ஓகேங்களா? சோ புத்தகம் 100 புத்தகங்களை நம்ம படிச்சு களைப்புற்று நம்மளுடைய சித்தம் கலங்கி நின்னாலும் வித்தகமான தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி, அதாவது திருக்குறள் இருக்கக்கூடிய அந்த செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஊர்ந்து. ஒவ்வொரு டைமும் உண்மையாகவே நம்ம வந்து ஒரு திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு பேட் சுச்சுவேஷன்ல இருக்கோம்னு வைங்களேன், நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கூட நம்ம திருக்குறளை படிச்சோம்னாவே போதும்.
அவ்வளவு மோட்டிவேஷன். எந்த மைண்ட் செட்ல இருக்கமோ அந்த மைண்ட் செட்டுக்கு நமக்கு புத்தி புகட்டுவதாக, அறிவுரை சொல்வதாக, ஒரு அருகில வந்து ஒரு நண்பனை உட்கார்ந்து நமக்கு அறிவு சொல்ற மாதிரி வந்து அத்தனை விஷயங்களும் நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ அந்த மைண்ட் செட்டுக்கு அங்க வந்து விஷயங்கள் இருக்கும் திருக்குறள்ல. சோ இது மறுக்க முடியாத உண்மை. அத கவிமணி அவர்கள் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவ மாலை புலவர்கள் வந்து திருவள்ளுவ மாலை மூலம் திருக்குறளுக்கு என்ன பெருமையை பறைசாற்றி இருக்கிறார்கள்னு பார்ப்போம். பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ என்று திருவள்ளுவ மாலை திருக்குறளை போற்றியிருக்கிறது. என்னது? பாலெல்லாம் நல்லாவின் பாலாமோ, பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவர் செய் நூலாமோ. திருக்குறளுக்கு பெருமை சேர்ந்த அந்த திருவள்ளுவ மாலை எத்தனை புலவர்கள் பாடியதுன்னு பாத்தீங்கன்னா 53 புலவர்கள் பாடியது, 55 பாடல்கள் திருவள்ளுவ மாலையில இருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றி பாடி இருக்கான்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டி இருக்கு. ஒரு சிலது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிய பெருமையை பேசக்கூடிய பாடல்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? பெரும்பாலும் திருவள்ளுவ மாலையில திருக்குறளையும் திருவள்ளுவரையும் அதோடைய பெருமையை பறைசாற்றும் வகையில வந்து பாடல் வரிகள் இருப்பதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளுவ மாலை தான் வந்து திருக்குறளை வந்து திருக்குறளுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய நூலாக விளங்குவது திருவள்ளுவ மாலை தான். காரணம் மெஜாரிட்டி பாடல் வரிகள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் போற்றி புகழ்வதாக அமைந்துள்ளது. சீத்தனை சாத்தனார் திருவள்ளுவ மாலையில என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. திருக்குறளை பத்தி சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்காக கொள்வதே சால பொருத்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம சொன்னதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒளி விளக்காக நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? திருக்குறளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சொல்லழகும் பொருளழகும் ரெண்டே அடியில அவ்வளவு பெரிய ஆழமான கருத்தை வந்து ரொம்ப எளிமையா அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி திருவள்ளுவ மாலையில இறையனார் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. என்றும் புலரா தியனிர் நாட்செல்லகினும் நின்றளர்ந்து தேன்பிளிற்றும் நெர்மயதாயக குன்றாத. அதாவது திருவள்ளுவரின் திருக்குறள் நெடுங்காலம் செல்லினும், ஓகேங்களா, தேன் மாறி அப்படின்றார். ஓகேங்களா? தேன் வந்து எப்படி இனிக்கும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனிக்கக்கூடியதுதான் திருக்குறள் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? திருவள்ளுவரின் திருக்குறள் எத்தனை காலமானாலும் தேன் எப்படி இனிக்கிறதோ அது போல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இனிக்கக்கூடியது திருக்குறள் அப்படின்றதுதான் இறையனார் கூறியிருப்பது. பரணர் என்ன சொல்லியிருக்காரு? வள்ளுவரும் தம் குறள் வள்ளுவரும் தம் குறள் வெண்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. எப்படி வந்து திருமால் வாமன அவதாரம் எடுத்து 2 அடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தையே அளந்தாரோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருமால் வந்து வாமன அவதாரம் எடுத்து 2 பேரடியால் இந்த உலகத்தையே வந்து அளந்தாரோ, அதே மாதிரி திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய 2 சிற்றடியால் அவராவது பேரடி வச்சிருப்பார். யாரு? திருமால் வந்து வாமனாவதாரம் எடுத்து 2 பேரடிகள் வச்சுதான் இந்த உலகத்தையே அளந்திருப்பாரு. ஆனா திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா தம்முடைய குறள் 2 சிற்றடி, ஓகேங்களா, 2 அடிதான், ரொம்ப சின்ன அடிகள். ஓகேங்களா? அதை வச்சுக்கிட்டு மாந்தர் கருத்தம், அதாவது மக்களுடைய எல்லா ஒரு கருத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அளந்திருப்பாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கக்கூடியதுதான் பரணர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வள்ளுவரும் தம் குறள் வெண்பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. தமிழருடைய வரிகள் பாருங்க. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். அதாவது புல்லுல வந்து பாத்தீங்கன்னா காலையில போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த பனி துணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா வந்து அதோடைய எச்சில வந்து இருக்கும். பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. ஓகேங்களா? அந்த புல்லின் நுனையில் வந்து பாத்தீங்கன்னா திணை அளவு சிறிதாக இருக்கக்கூடிய நீர்த்துளியில கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு பனைமரம் எவ்வளவு உயரமானது, ஏன்னா அந்த நீர்த்துளி எவ்வளவு சிறியதானது, ஆனா அந்த நீர்த்துளியில பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பனைமரம், அந்த உயரத்துல இருக்கக்கூடிய பனைமரத்துடைய முழு பிம்பத்தையும் அந்த சிறு நீர்ல நாம் காண முடியும். அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகேங்களா? சோ
மிகப்பெரிய விஷயத்தையும் மிகப்பெரிய பொருளையும் இரண்டே அடியில் உள்ளடக்கி நமக்கு வள்ளுவர் அருளியிருப்பதுதான் திருக்குறள் அப்படின்றதுதான் கபிலர் புகழ்ந்திருக்கக்கூடிய வரிகள். இதேதான் வந்து பாத்தீங்கன்னா கலீலியோவும் சொல்லியிருக்காரு. இதே கருத்து தான். என்னது? ஒளியை கோட்டமடைய செய்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுமாறு செய்யலாம் என்றவர் கலீலியோ. இது யாருடைய கருத்து? கபிலருடைய கருத்தை தான் வந்து கலீலியோவும் பிரதிபலிச்சிருப்பார். ஓகேங்களா? இந்த கருத்தை சொன்னது யாரு? ஒளியை கோட்டமடைய செய்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுமாறு செய்யலாம் என்றவர் கலீலியோ. கல்லாடர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சோ இது எல்லாமே திருவள்ளுவ மாலையில புலவர்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புகழ்ந்த பாடல் வரிகள் தான். ஒன்றே பொருளெனின் வேறென்பர் வேறெனின் அன்றென்பர் ஆறு சமயத்தார் நன்றென எப்பாலவரும் எய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. முப்பால் மொழிந்த மொழி. அறுவகை மதம். அவர் என்னென்ன மதத்தை சொல்றாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகேங்களா? 6 மதம் சொல்றாரு. நம்ம இப்ப சொல்லணும் அப்படின்னா சைவம், வைணவம், சமணம், பௌத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது தாண்டி ஜெராஸ்ட்ரியம் சொல்லலாம். சோ அவருடைய காலத்துல இன்னொரு மதம் என்னவா இருந்துச்சுன்றது தெரியல. சோ அப்படி 6 மதத்தாரும் ஒரு பொருளின் இயல்பை இன்னதென்று ஒரு மதத்தார் கூறின். ஓகேங்களா? சோ என்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மதம் இந்த விஷயத்த சொல்லுது. ஒரு விஷயத்துக்கு இதுதான் பொருள், இதுதான் என்னுடைய மதம் சொல்லுது அப்படின்ட்டு யாராவது ஒரு மதத்துக்காரங்க எடுத்து வச்சாங்கன்னா மற்ற 5 மதத்தினரும் என்ன சொல்லுவாங்க? அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அந்த சண்டைக்கு போற இயல்பு இருக்கு இல்லையா? அது இன்ன வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ வந்து அதை மறுத்து அவங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு மதத்தினர் சொல்லக்கூடிய அந்த பொருளை மறுத்து, இல்ல இதற்கு இது பொருள் அல்ல அப்படின்ட்டு அதற்கு வேற ஒரு பொருளை வந்து எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு காட்டுவாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து இயல்பா நடக்கக்கூடியது. ஆனால் திருவள்ளுவர் இயற்றி தந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த திருக்குறள்ல இருந்து முப்பால்ல இருந்து ஒரு கருத்து எடுத்து சொன்னோம் அப்படின்னா அத உண்மை அப்படின்னா எல்லாருமே ஏத்துப்பாங்க. அதற்கு எதிர்குறள் என்பது இந்த உலகனைத்தும் அது 6 மதம் கிடையாது. 1000 மதங்கள் இருந்தாலும் அதற்கு அது தவறு அப்படின்ற ஒரு எதிர்ச்சொல் வந்து எதிர்ப்பதம் வந்து எங்கிருந்தும் ஒழிக்காது அப்படின்றதுதான் கல்லாடர் சொல்லியிருக்கக்கூடியது. ஓகேங்களா? அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே நூலாக இருப்பது எது? திருக்குறள். அதே மாதிரி மாங்குடி மருதனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. உள்ளுதோறும் உள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவம் வாய்மொழி மாண்பு. உள்ளுதோறும் உள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. சோ இதோடைய பொருள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா அன்பால் உருகும். ஓகேங்களா? அப்படின்ட்டு இந்த திருக்குறளுடைய நூலின் சிறப்பையும் அதனுடைய பெருமையையும் மாங்குடி மருதனார் போற்றிருக்கிறார். எந்த வரிகளின் மூலம்? உள்ளுதோறும் உள்ளுதோ உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. தேனிக்குடி கீரனார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பொய்ப்பால பொய்யேயா போயின பொய்யல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வத் திருவள்ளுவர் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. பொய்ப்பால பொய்யேயாய் போயின பொய்யல்லாத மெய்ப்பால் மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வத் திருவள்ளுவர் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து. இதனுடைய பொருள் என்னன்னு பாருங்க. தெய்வ புலமை திருவள்ளுவனாரின் திருக்குறளை கற்றோ இல்ல கேட்டறிந்ததனால் மக்கள் மனதில் வந்து பாத்தீங்கன்னா எது உண்மை, சோ மெய்யான பொருள்கள் என்னென்ன, பொய்யான பொருள்கள் என்னென்ன, பொய்யான விஷயம்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே விளங்கிருச்சு, தெரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் வந்து திருக்குறள் படிச்சதுனாலயே திருக்குறள் படிச்சு அதோடைய அதை படிச்சு இல்லைன்னா மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டறிஞ்சதுனாலயே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு, எதெல்லாம் இந்த உலகத்தில் பொய், எதெல்லாம் இந்த உலகத்தில் உண்மை அப்படின்ற விஷயம் மக்களுக்கு விளங்கிவிட்டது. அந்த மக்களுக்கு விளங்க வைத்த அந்த திருக்குறளை வந்து பாத்தீங்கன்னா தேனிக்குடி கீரனார் போற்றியிருக்கிறார். இடைக்காடு என்ன சொல்லியிருக்காரு? கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். சோ கடுகு நமக்கு தெரியும் ரொம்ப சின்னதா இருக்கும். வீட்டுல இருக்கு இல்லையா கடுகு,
அந்த கடுகை தொலைச்சி அதற்குள்ள கடுகே ரொம்ப சின்னது, அதையும் தொலைச்சி அதுக்குள்ள 7 கடலுடைய தண்ணீரையும் புகட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் குறள். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதுதான், 2 அடி தான். அந்த 2 அடி கூட முழுசா இருக்காது. ஏன்னா முதல் அடியில 4 சீர் இருக்கும், 2வது அடியில 3 சீர் தான் இருக்கும். அப்ப அந்த 2 அடியே முழுமையாகாத ஒரு திருக்குறள்ல அவ்வளவு பெரிய இந்த உலகத்துக்கே வந்து உபயம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த 2 அடி திருக்குறள்லயே வந்து நமக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுதான் இடைக்காடர் சொல்லியிருக்கக்கூடியது. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா ஔவையார்னு சொல்லியிருப்பாங்க. இடைக்காடர் சொன்னது ஔவையார்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கடுகை விட சிறியது எது? அணு. சரிங்களா? அணுவை தொலைத்து கடுகே சின்னதுதான், அதை விட கண்ணுக்கே தெரியாத சைஸ்ல இருக்கக்கூடியதுதான் அணு. இல்லைங்களா? சோ அவராவது வந்து பாத்தீங்கன்னா இடைக்காடர் கடுகு சைஸ்ன்னு ஒரு சைஸை நமக்கு காட்டுறாரு. ஆனா ஔவையார் அதை விட சின்னது, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப மைக்ரோவா இருக்கக்கூடிய அந்த அணுவை துளைத்து அதே மாதிரி 7 கடல் நீரை புகட்டி குறுகத் தரித்த குரல். அதாவது அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் அப்படின்றது ஔவையாரின் வாக்கு. ஓகேங்களா? ஸோ 2 பேரும் ஒரே கருத்து தான். ரொம்ப சின்ன விஷயம். இல்லைங்களா? 2 அடியில ரொம்ப பெரிய பொருளை வந்து நமக்கு வள்ளுவர் திருக்குறளின் மூலம் கொடுத்திருக்கிறார் அப்படின்றது தான் அவங்க சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்க, திருக்குறளுடைய சிறப்புகள் என்னன்னு பார்த்தலாம். உருசிய நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில, எந்த மாளிகை? கிரெம்ளின் மாளிகையில உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது. நம்ம நாடு கிடையாது, உருசிய நாடு. அப்ப எந்த அளவுக்கு திருக்குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே அணு துளைக்காதன்னு நியூக்ளியர் வெப்பன் போட்டாங்கன்னா கூட, ஒரு அணுகுண்டு போட்டாங்கன்னா கூட இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த திருக்குறள் அப்படின்றது அழிஞ்சு போகாது. அது அழிஞ்சு போகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு பாதுகாப்பு செஞ்சு அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறளை வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ எந்த மாளிகை? கிரெம்ளின் மாளிகை. எந்த நாடு? உருசிய நாடு. ஓகேவா? அதே மாதிரி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் மியூசியத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் எதை கூட வந்து வச்சிருக்காங்க? விவிலியத்துடன் வச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டு மகாராணியார் விக்டோரியா மகாராணியார் வந்து பாத்தீங்கன்னா காலையில கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் திருக்குறள் தான். அது எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அதே மாதிரி தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா தைத்திங்கள் 2ஆம் நாள், தை மாசம் 2ஆம் தேதி வந்து என்னன்னு நம்ம கொண்டாடுறோம்? திருவள்ளுவர் நாளாக நம்முடைய தமிழக அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. அதே மாதிரி 133 அடி உயரம் வந்து பாத்தீங்கன்னா உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கும். அது எப்ப வந்து தமிழக அரசு திறந்து வச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி 2000 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துல தமிழக அரசு திறந்து வைத்தது. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூர்ல திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் 2002ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதெல்லாம் திருவள்ளுவரை போற்றும், திருக்குறளை போற்றக்கூடிய சிறப்புகள். ஓகேவா? திருக்குறளுடைய உரையும் பதிப்பும் யார் யார் உரை எழுதியிருக்காங்க, அது எப்ப பதிப்பிச்சாங்க, முதல்ல பதிப்பிச்சது எப்பன்னு பார்த்தலாம். திருக்குறளுக்கு அந்நாளிலே அப்பயே வந்து பாத்தீங்கன்னா 11 உரை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? சோ 11 10 பேர் உரை எழுதுனதுல யாருடைய உரை ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரிமேலழகர் தான். அவர் முதல் உரை எழுதினவர் அவர் கிடையாது, பரிமேலழகர் கிடையாது. முதல் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினது மணக்குடவர் தான். அப்படி இருந்தாலும் இந்த 10 பேர்த்திலேயே வந்து யாருடைய உரை மிகச்சிறந்ததாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு பரிமேல அழகருடைய உரைதான் இருக்கிறதுலேயே சிறந்ததா இருக்கு. அப்ப அந்த 11 யார், 10 பேர் யார் உரை எழுதின 10 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிதி, மல்லர், திருமலையர், பரிப்பெருமாள், காளிங்கர். இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அதற்கப்புறம் இப்ப நிறைய பேர் எழுதிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்பயே வந்து இந்த 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதியிருப்பாரு, புலியூர் கேசிகன் எழுதியிருப்பாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் எழுதியிருப்பாரு. நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்து கூட வந்து உரை எழுதியிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து திருக்குறளுக்கு இப்ப உரை நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனா அப்பயே வந்து எழுதினது 10 பேர் தான். ஓகேங்களா? அந்த 10 பேர் யார் யாரு? தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர்,
பரிதி, மல்லர், திருமலையர், பரிப்பெருமாள், காளிங்கர். இவங்க 10 பேர் தான். இதுல சிறந்த உரை பரிமேலழகரின் உரை. முதலாக உரை எழுதியவர் மணக்குடவர். ஓகேங்களா? சோ இது எல்லாமே நல்லா ஞாபகம். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, திருக்குறளை வந்து முதலில் வந்து பதிப்பிச்சது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு திருக்குறளை முதல்ல பதிப்பித்தது அவர் தான். எப்ப வந்து பதிப்பிச்சு வெளியிட்டார்னு பாத்தீங்கன்னா 1812ஆம் ஆண்டு வெளியிட்டார். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சையில. ஓகேவா? சோ முதல்ல திருக்குறளை பதிப்பித்து வெளியிட்டது மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டு? 1812ஆம் ஆண்டு. எங்கு வெளியிட்டார்? தஞ்சையில் வெளியிட்டார். ஓகேவா? அதே மாதிரி பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜ கவிராயர். எப்ப? 1840ஆம் ஆண்டு. ஓகேங்களா? சோ அதற்கு முன்னதாகவே வந்து பாத்தீங்கன்னா மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812லயே வந்து திருக்குறளை முதலில் பதிப்பிச்சு வெளியிட்டுட்டார். ஆனா ராமானுஜ கவிராயர் எந்த வகையில முதல் பதிப்பித்தவரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய உரை வந்து பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரையுடன் அவர் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். யாரு? ராமானுஜ கவிராயர். எப்ப வெளிவந்துச்சு? 1840ஆம் ஆண்டு. ஓகேவா? ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. அடுத்து பாருங்க, திருக்குறளின் மொழிபெயர்ப்பு. திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல 107 மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல். ஓகேங்களா? சோ விவிலியத்துக்கு அடுத்தபடியா அதிக மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூலாக பெருமை பெற்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குறள் தான். எத்தனை மொழிகள்ல? 107 மொழிகள்ல. அது சிலது மட்டும் யாரு எந்த அறிஞர்கள் எந்த மொழியில மொழிபெயர்த்திருக்காங்கன்னு பார்ப்போம். வீரமாமுனிவர் முப்பால்ல 2 பால் மட்டும், அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி ஜியு போப், எல்லிஸ் துரை, கிண்டர்ஸ்லே, அதே மாதிரி வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி, இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? யாரு? ஜியு போப், எல்லிஸ் துரை, கிண்டர்ஸ்லேவ், வாவேசு ஐயர், பூர்ணலிங்கம், ராஜாஜி, இவங்க எல்லாமே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. வீரமாமுனிவர் அறத்துப்பால் பொருட்பால லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? அவர் இன்பத்துப்பால மொழிபெயர்க்கல, அறத்துப்பால் பொருட்பால மட்டும்தான் லத்தீன்ல மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி டாக்டர் கிரவுல் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் மொழியில வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறார். ஏரியல் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழியிலையும், டால்சுதாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உருசிய மொழியிலும், பி.டி. ஜெயின் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி மொழியிலும், வைத்தியநாத தேசிகர் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழியிலும். ஸோ இதெல்லாம் ஹிந்தி, தெலுங்கு நம்மளுடைய இந்திய மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ ஆங்கிலத்துல நிறைய பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஜெர்மன் மொழியில மொழிபெயர்த்தது டாக்டர் கிரவுல், பிரெஞ்சு மொழியில ஏரியல், உருசிய மொழியில டால்ஸ்டாய். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வந்து மொழிபெயர்க்கிறதுக்கு அதற்குண்டான ஸ்டெப் எல்லாம் எடுத்து முதல்ல வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க துணிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லி. இங்கே நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா, கிண்டர்ஸ்லே. ஓகேங்களா? ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கிண்டர்ஸ்லே தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல திருக்குறளை மொழிபெயர்க்கணும் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் எடுத்தது கிண்டர்ஸ்லே தான். ஓகேங்களா? அதற்கப்புறம் தான் ஜியு போப் எல்லாமே. முதல் இனிஷியேட்டிவ் இவங்களுடைய தான், நேதனியல் எட்வர்ட் கிண்டர்ஸ்லே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? திருக்குறளுடைய தனித்துவம் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ இது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ இதற்கும் பார்த்துக்குங்க. திருக்குறளில் 7 என்ற எண்ணு பெயர் 8 குறள்ல வருது. ஓகேங்களா? சோ 7 அப்படின்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 8 குறள்கள்ல வந்திருக்கு. அதே மாதிரி திருக்குறள்ல வந்து பாத்தீங்கன்னா கோடி அப்படின்ற சொல் 7 இடத்துல வந்திருக்கும். ஓகேங்களா? கோடின்ற சொல் 7 இடத்துலையும், 7 அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா 8 குறள்கள்லையும் வந்திருக்கும். 70 கோடி அப்படின்ற சொல் ஒரே ஒரு முறை வந்திருக்கும். திருக்குறள்ல இடம்பெறாத ஒரே எண் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 9 தான். ஓகேங்களா? மற்றபடி எல்லா எண்ணுமே இடம்பெற்றிருக்கும். 9 அப்படின்ற எண்ணு தான் திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெற்ற
இரண்டு மலர்கள் என்னென்னு பார்த்தோம்னா அனிச்சம் குவளை. இந்த இரு மலர்களும் திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வுதான். மற்றபடி எல்லா உயிரெழுத்துமே இடம்பெற்றிருக்கும். அ ஐ இ உ ஏ ஏ ஐ ஓ ஓ எல்லாமே இடம்பெற்றிருக்கும். இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து அவு மட்டுமே. அதே மாதிரி திருக்குறள்ல இருமுறை வரக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 133 அதிகாரங்கள்ல 2 அதிகாரங்கள் வந்து 133 அதிகாரங்கள்ல 2 அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல் அப்படின்ற பெயர்லயே வந்திருக்கும். ஓகேங்களா. ஒரு குறிப்பறிதல் உங்களுக்கு பொருட்பாலையும் இன்னொரு குறிப்பறிதல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்பத்துப்பாலையும் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதாவது பொருட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 71வது அதிகாரமாகவும் இன்பத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 110வது அதிகாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அது குறிப்பறிதல் வந்திருக்கும். குறிப்பறிதல்னா என்ன? அவங்களுடைய எண்ணத்தையும் சொல்லா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க மனசை நம்ம புரிஞ்சிக்க கூடியது. ஓகேங்களா. அந்த மனசுல என்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க கூடியது தான் குறிப்பறிதல். இது இன்பத்துப்பால் பொருட்பால் இரண்டுலையுமே வரக்கூடிய ஒரே அதிகாரம் இந்த குறிப்பறிதல் தான். ஓகேங்களா. மற்றபடி எல்லா அதிகாரமும் திருக்குறள்ல ஒவ்வொரு டைம் தான் வரும். திருக்குறளில் இடம்பெறாத சொல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்ற சொல்லும் கடவுள் அப்படின்ற சொல்லும் திருக்குறள்ல இடம் பெற்றிருக்கவே இருக்காது. தமிழ்ன்ற வார்த்தையே அங்க இருக்காது. தமிழ்ன்ற சொல்லும் இருக்காது. கடவுள்ன்ற சொல்லும் இருக்காது. ஓகேங்களா. ஸோ விருந்தோம்பல் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செய்யாள் அப்படின்ட்டு ஒரு சீர் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த செய்யாளுக்கு என்ன பொருள் விளக்கம் கொடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்யாள் என்பது திருமகள்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து அங்க வந்து இந்த ஒரு கடவுளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து அந்த உரையின் மூலமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே வரிய மற்றபடி கடவுள் அப்படின்ற வார்த்தை திருக்குறள்ல அந்த 1330 குறட்பாக்களையும் ஒரு இடத்துல கூட கடவுள் அப்படின்ற சொல் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. செய்யாள் அப்படின்ற இடத்த வச்சுதான் நம்ம அதை திருமகள் அப்படின்ட்டு நம்ம உரை எழுதினவங்களுடைய இது மூலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சி பழம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். ஓகேவா. அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்ட்டு இந்த ஒரே பழம் நெருஞ்சி பழம் அது இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறள்ல தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் இடம்பெற்றுள்ள விதை ஒரே விதை இந்த குன்றிமணி தான். இது வந்து பாத்தீங்கன்னா குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின் அப்படின்ட்டு மானம் அப்படின்ற அதிகாரத்துல இந்த குறள் இடம்பெற்றிருக்கும். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 2 மரங்கள் இடம்பெற்றிருக்கும். ஒண்ணு பனை, இன்னொன்னு மூங்கில். இந்த இரண்டும் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுல பனை அப்படின்ற மரம் வந்து பாத்தீங்கன்னா 3 குறட்பாக்கள்ல வள்ளுவர் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ பனை அப்படின்றது உங்களுக்கு திருக்குறளில் இடம்பெற்ற மரங்கள். பனை மூங்கில் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த பனை அப்படின்ற அந்த மரத்துடைய பெயர் எத்தனை குறட்பாக்கள்ல திருவள்ளுவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 3 குறட்பாக்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். அதே மாதிரி திணைத்துணையாங் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வார் பழிநாணுவார். திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் அப்படின்ட்டு 3 இடத்துல இந்த பனை அந்த மரத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி மூங்கில் மரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 3 குறட்பாக்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது மூங்கில் அப்படின்ற சொல்லாகவே இடம் பெறாம காம்பு பனை வேய் அப்படின்ற சொற்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூங்கில் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா. மூங்கில் மரத்தை குறிக்கக்கூடியது தான். ஆனா அந்த மூங்கில் அப்படின்னு டைரக்டா இடம் பெறாம காம்பு பனை வேய் அப்படின்ற சொற்களால் இடம்பெற்றிருக்கும். கண் நிறைந்த காரிகை காம்பேர்தோட் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது. பனை நீங்கி பைந்தோடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் முறிமேனி முத்தம் முறுவல் வெறிநாற்றம் வேலுண்கண் வைத்தோளவட்கு. இது எல்லாமே இந்த 3 குறட்பாக்களுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த
பால்ல இடம் பெற்றிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்பத்து பால்ல இடம் பெற்றிருக்கக்கூடியது தான் இந்த 3 குறட்பாக்களுமே. ஓகேங்களா? ஸோ மூங்கில வந்து எதற்கு ஒப்பாக வந்து வள்ளுவர் வச்சிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பெண்களுடைய தோளுக்கு ஒப்பாக வச்சு இன்பத்து பால்ல ஏற்றியிருப்பார். ஓகேங்களா? ஸோ மூங்கில்ன்ற வார்த்தை காம்பு பனை இவை அப்படின்ற சொற்களின் மூலமாக 3 குறட்பாக்கள்ல இன்பத்து பால்ல இடம்பெற்றிருக்கு. குறட்பாக்கள் காமத்துப்பால் பகுதியில் இருக்கு. இது மூங்கில் மரமானது பெண்களின் தோள்களுக்கு உதாரணமாக கூறப்பட்டிருக்கும். மென்மையான மூங்கில் போன்ற தோள்களை உடைய பெண்களின் அழகு அதில் வர்ணிக்கப்பட்டிருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று போற்றப்படக்கூடிய நூல் திருக்குறள். திருக்குறள் நமக்கு தெரியும் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல வரக்கூடிய அறநூல்கள்ல ஒன்றுதான் திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். ஏன்னா திருவள்ளுவர் ஒரு மனிதனாக பிறந்தவர். அவர் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனித குலத்திற்கு வழங்கி இருப்பது தான் அவர் இயற்றிய திருக்குறள். ஓகேயா? ஸோ நம்ம மனுஷனாவே இருக்கிறதுக்காக ஒரு மனிதனால் இயற்றப்பட்டது திருக்குறள். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யார்? திருவள்ளுவர் தான். ஏன்னா 2 அடியில நமக்கு அவ்வளவு விஷயங்களை விளங்க வச்சிருக்காரு. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்றது என்ன? அடையெடுத்த கருவி ஆகுபெயர். ஆகுபெயர் நமக்கு தெரியும். அதுல திருக்குறள் என்ன ஆகுபெயர்னு பார்த்தீங்கன்னா அடையெடுத்த கருவி ஆகுபெயர். ஸோ திருக்குறள் நம்ம எப்படி பிரிக்கலாம்? திரு கூட்டல் குறள்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுல திரு அப்படின்றது என்னென்ன சொற்களை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை, இது எல்லாமே குறிக்கக்கூடியதுதான் இந்த திரு அப்படின்ற சொல். அதே மாதிரி குறள் அப்படின்றது குறுகிய அடி உடையது. 2 அடி இருக்கு இல்லையா? அதனால குறுகிய அடி உடையது அப்படின்றது குறிப்பதற்காக தான் குறள் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. அப்ப திரு கூட்டல் குறள் திருக்குறள். முன்னாடியே பார்த்திருப்போம். திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா குறள் வெண்பாவால் ஆனது. மற்றபடி 17 கீழ்கணக்கு நூல் எல்லாமே வெண்பாக்கள் தான். இதுல குறள் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள். குறள் எனவும் மேன்மை கருதி திரு. குறள் வெண்பாக்களால் ஆனதால் பின்னாடி வரக்கூடிய அந்த குறள் அப்படின்றதும் மேன்மை கருதி. நம்ம எப்படி வந்து ஒரு ஒரு பெரியவங்களை நம்ம எப்படி சொல்லுவோம்? டைரக்டா அவங்க பேரை பிடிச்சு நம்ம சொல்ல மாட்டோம். சபையில பேசும்போது திரு அப்படின்னு சொல்லிதான் அந்த மரியாதையை கொடுத்துதான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குறளுக்கு மரியாதை சேர்க்கும் விதமாக இந்த திரு அப்படின்ற வார்த்தையை சேர்த்து திருக்குறள் என்று ஆனது. நக்கீரனார் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. சுக்கிர நீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே. சுக்கிரநீதி, மனுநீதி இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு சொல்றவங்களுடைய வார்த்தை எல்லாமே மறுத்து முதல் நூல் எது? திருக்குறள் தான். அதற்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்ட்டு யார் சொன்னா? நக்கீரனார். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சுக்கிரநீதி, மனுநூல் முதலியவற்றின் வழிநூல் திருக்குறள் என்பாரின் கூற்றை மறுத்து திருக்குறள் முதல் நூலே என்றவர் யார் அப்படின்றது கேள்வி. அதற்கு பதில் நக்கீரன். உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்ளதனால் உலக பொதுமறை என வழங்கப் பெறுகிறது. உலகில் விவிலியத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். ஃபர்ஸ்ட் விவிலியம், அதற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள் தான். ஓகேங்களா? இந்த பொருட்பால் பாருங்க. இந்த பொருட்பால் பேஸ் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் டிஎன்பிஎஸ்ல. இது இரண்டுமே டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். என்னன்னு பாருங்க. வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் இருக்கு. நமக்கு சிலபஸ்ல அறத்துப்பால் பொருட்பால் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது திருவள்ளுவருடைய அரசியல் பேசக்கூடியது, பொருளாதாரத்தை பத்தி பேசக்கூடியது, சமுதாய சிந்தனைகளை பற்றி பேசக்கூடிய அந்த 3 விஷயங்களையும் பேசக்கூடிய களஞ்சியமாக திகழ்வது எந்த பால் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொருட்பால் தான். ஓகேங்களா? அதே மாதிரி உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக, ஓகேங்களா, இதோடைய அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடக்கூடிய திருக்குறள் பகுதி எது? அதுவும் பொருட்பால் தான். ஓகேங்களா? தமிழுக்கு கதியென போற்றப்படும் நூல்கள் நமக்கு தெரியும். கம்பராமாயணம், திருக்குறளும். இதை வந்து சுருக்கிதான் கதி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கதி அப்படின்னா என்னது? கம்பராமாயணமும் திருக்குறளும். ஸோ இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான். ஓகேவா? என்னன்னு சொல்லியிருக்காரு? உலகினில் நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும்
திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம். அதுதான் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்களாக கம்பராமாயணம் திருக்குறளும் விளங்குவது. ஓகேவா? இது சொன்னது யாரு? கால்டுவெல். அடுத்து பாருங்க, இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத. அதனாலதான் வந்து தமிழ் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருந்தாங்க அப்படின்னாவே, அந்த திருக்குறள்ல அந்த வார்த்தையை வந்து திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருந்தாவே அது எந்த இனத்தை சார்ந்ததா போயிருந்திருக்கும்? தமிழ் இனத்தை சார்ந்ததாக ஆயிருந்திருக்கும். அப்படி நம்ம மொழியின் மூலமாக அதை நம்ம தமிழ்னு நம்ம சொல்றோம். பட் இருந்தாலும் அவர் அதை எதையுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகேங்களா? ஒரு இனத்தையோ சாதியோ நாட்டையோ அவர் எதுவுமே அந்த இடத்துல அடையாளப்படுத்தவே கிடையாது. ஸோ அதாவது அதன் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம், திருவள்ளுவர் இது உலக மக்களுக்கே வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் திருக்குறளை இயற்றியிருப்பார் அப்படின்றது. உலக பண்பாட்டிற்கு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் தான் திருக்குறள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொதுநெறியை காட்டியவர் திருவள்ளுவர். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அப்ப என்ன பெருமை எப்படி இருக்கணும்? பெருமை எதை பத்தி பேசணும்? நான் இந்த குடி பிறந்தவன் என்பதில் அல்ல பெருமை. ஓகேங்களா? செய்யும் தொழிலால் அவங்களுடைய திறமையினால் வந்து இது பண்றதுதான் பெருமை. அதாவது எல்லா மக்களும் பிறப்பால் சமம்தான், அவரவரும் செய்யக்கூடிய செயல் வேறுபாடுதான் வந்து பாத்தீங்கன்னா பெருமை வந்து சேரும். நீ இந்த குடியில பிறந்தவனால வந்து உனக்கு பெருமை வராது அப்படின்றதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு பொதுநெறியை காட்டியவர் திருவள்ளுவர். ஸோ சமத்துவத்தை ஒரே லைன்ல முடிச்சிட்டார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உடைமைகள் 10, அதாவது இருக்கக்கூடிய 133 அதிகாரங்கள்ல 10 அதிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உடைமைகள் பத்தி இருக்கும். அது என்னென்ன உடைமைகள்னு பாருங்க. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நானுடைமை. ஓகேங்களா? இந்த 10 உடைமைகளும் மனிதனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா 10 உடைமைகளை கொடுத்திருப்பாரு. 133 அதிகாரத்துல 10 அதிகாரங்கள் உடைமைகள். ஓகேங்களா? அந்த இதுதான் உடைமைகள் 10ன்னு கேட்டாங்கன்னா அந்த அதிகாரம் 10 அதிகாரங்கள் இதுதான். அன்பு உடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வினை உடைமை, பண்புடைமை, நானுடைமை. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். குறளும் 7 எண்ணு பெயர். திருக்குறள் 7 சீரால் அமைந்தது. ஸோ 7க்கும் திருக்குறளுக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. 7 சீரால் அமைந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 7 அப்படின்ற எண்ணு பெயர் வந்து பாத்தீங்கன்னா 8 குறட்பாவில் இடம்பெற்றிருக்கும். 7 அப்படின்ற எண்ணு பெயர் 8 குறட்பாவில் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி 133 அதிகாரங்கள். இந்த கூட்டுத்தொகை என்னன்னு பாருங்க. 1 3 4 4 3 7. ஸோ அப்ப அதிகாரங்களுடைய எண்ணிக்கையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரங்களுடைய கூட்டுத்தொகையும் 7 அப்படின்றதா வரும். அதே மாதிரி மொத்த குறட்பாக்களுடைய எண்ணிக்கை 1330. அதை நம்ம கூட்டினோம்னாலும் கூட்டுத்தொகை 7 அப்படின்னு தான் வரும். ஸோ அப்ப 7 அப்படின்ற நம்பருக்கும் திருக்குறளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்டர்லிங்க் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க, அறத்துப்பால்ல 38 அதிகாரம் இருக்கு. 133 அதிகாரங்கள்ல 38 அதிகாரங்கள் அறத்துப்பால்லையும் 4 இயல்களும் உடையது அறத்துப்பால். அந்த 4 இயல்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இந்த 4 தான் அறத்துப்பால்ல இருக்கக்கூடிய இயல்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 இயல்களும் சேர்ந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 38 அதிகாரங்கள் இருக்கு. இதுல பாயிரவியல்ல 4 அதிகாரங்களும், இல்லறவியல்ல 20 அதிகாரங்களும், துறவிரவியல்ல 13 அதிகாரங்களும், ஊழியல்ல 1 அதிகாரம் மட்டும் இருக்கும். அதே மாதிரி பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இருக்கும், 3 இயல்கள் இருக்கும். அது என்னென்ன இயல்கள்னு பாத்தீங்கன்னா அரசியல், அமைச்சியல், ஒழிவியல். இதுல அரசியல்ல 25 அதிகாரங்கள், அமைச்சியல்ல 32, ஒழிவியல்ல 13. மொத்தம் 70 அதிகாரம், 3 இயல். இன்பத்துப்பால்ல வந்து பாத்தீங்கன்னா 25 அதிகாரங்கள். அதுல 2 இயல் இருக்கும். ஒன்னு களவியல், இன்னொன்னு கற்பியல். களவியல்ல 7 அதிகாரம், கற்பியல்ல 18 அதிகாரங்களுமாக மொத்தம் 25 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் உள்ளடக்கியதுதான் இன்பத்துப்பால். மொத்தம் 133 அதிகாரம், 9 இயல்கள். ஓகேவா?
நமக்கு லாஸ்ட் குரூப் 4ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. துறவரவியல்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. துறவரவியல்ல இருக்கக்கூடியது 13 அதிகாரங்கள். ஸோ இது ரொம்பவே முக்கியம், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? எந்தெந்த இயல்கள்ல எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்றத நிச்சயம் பார்த்துக்குங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காத்தா திருநாவுக்கரசு. ஓகேங்களா? ஸோ இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கங்க. திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாடமி பரிசு எப்ப கிடைச்சது? 1974 ஆண்டு. ஓகேங்களா? அந்த நூலுடைய ஆசிரியர் யாரு? காத்தா திருநாவுக்கரசு. இதோட வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றிய செய்திகள் முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.